2022 தொடங்கி யுக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்து இன்றளவும் தொடர்ந்துட்டு இருக்க போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் எடுத்து அதெல்லாம் கைகூடாத நிலையில் அமெரிக்கா கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதம் தான் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான தடை. அதாவது ரஷ்யாவினுடைய முன்னணி ஆயில் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களான ராஸ்நெஃப்ட் மற்றும் லூகாயில், இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் தடை விதிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா போலவே ஐரோப்பிய ஒன்றியமும் அந்த நிறுவனங்களிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு தடையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா அவர்கள் சாதிக்க நினைப்பது என்னன்னா, ரஷ்யாவினுடைய மொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் 40% மேல பங்கு வகிக்கக்கூடிய இந்த இரண்டு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தடை விதிச்சுட்டா பெரிய அளவிற்கு அங்க பொருளாதார சிக்கல் ஏற்படும். அதன் மூலமாக யுக்ரைனில் நடக்கக்கூடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். சரி, இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இந்தியாவினுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில இப்போ ஏறக்குறைய 36% ரஷ்யால இருந்தா வருது. அதாவது பெரிய அளவிற்கு எண்ணெய் வளம் இல்லாமல் வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நாடு இந்தியா. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 2025 மட்டும் 137 பில்லியன் டாலர், அதாவது ஏறக்குறைய 10 லட்சம் கோடிகளுக்கு மேலாக நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சிருக்கோம். அந்த அளவிற்கு நம்ம வெளிநாடுகளை நம்பி இருக்கோம். அதில் 36% ரஷ்யாவிலிருந்து மட்டும் வருது. அதில் குறிப்பாக இந்த இரண்டு நிறுவனங்கள்டிருந்தும் நம்ம பெறுவது மட்டுமே ஒரு நாளைக்கு ரஷ்யாவிலிருந்து இந்தியா பெறுவது 17 லட்சம் பீப்பாய்கள். அதில் 10 லட்சம் பேரல் இந்த இரண்டு நிறுவனங்களிலிருந்து மட்டும் நாம் பெறுகிறோம். அப்போ இந்த நிறுவனங்களில் தடை விதிப்பதன் மூலமாக அங்கிருந்து இறக்குமதி செய்ய முடியாமல் போச்சுன்னா இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய், அதாவது ஃபியூல் தேவை ஏறக்குறைய 36% அளவுக்கு அடிபட்டு போகும். நம்ம இது வெளிநாட்டு சந்தையில் கூட வாங்கலாம், அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, சலுகை விலையில் ரஷ்யா அந்த இரண்டு ரஷ்ய நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 17 லட்சத்தில் 5 லட்சம் பீப்பாய்களை வாங்கக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ராஸ்நெஃப்ட் நிறுவனத்திலிருந்து தான் அந்த 5 லட்சம் பீப்பாய்களை ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கிட்டு இருக்கு. அப்போ அதை ரீகாலிபிரேட் செய்வோம் என்று அவர்கள் சொல்வது என்னன்னா, மறைமுகமாக நாங்கள் குறைத்துக் கொள்வோம் இல்லை நிறுத்திக் கொள்வோம் என்பதை தான் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்களான ஐஓசி, பிபி, ஹெச்பி போன்ற நிறுவனங்கள் பெரிய அளவிற்கு அவர்கள் அங்கே வாங்கிட்டு இருந்ததெல்லாம், சலுகை விலை வாங்கிட்டு இருந்ததெல்லாம் குறைச்சி ஸ்பாட் க்ரூடுக்கு போயிட்டாங்க. ரிலையன்ஸ் நிறுவனம் கூட நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யாவிலிருந்து வாங்கிட்டு இருந்ததை குறைச்சி அவர்களும் இப்போ வெளி மார்க்கெட்டில் போய் மித்த மார்க்கெட்டுகளில் வெனிசுவேலா, பிரேசில் போன்ற நாடுகளில், இது மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து அதை நிலவக்கூடிய சந்தை விலையில வாங்க போறோம்ன்றதையும் அறிவிச்சிருக்காங்க. சரி, இதனால நமக்கு என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி போறோம்னா, இதுல ரெண்டு விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, இந்த ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான தடை அமலுக்கு வந்ததுனால எந்த அளவிற்கு பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்கள், ஃபியூவலோட விலை இந்தியாவில் ஏறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை தட்டுப்பாடு ஏற்பட்டு இங்கே ஃபியூல் கிடைப்பதிலே, கச்சா எண்ணெய் வருவதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா இங்கே மக்களுடைய நுகர்வுக்கு கிடைக்கக்கூடிய அளவும் பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுதலாம். இரண்டாவது, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இல்லை வர்த்தக கொள்கையே அமெரிக்காவிலிருந்து தீர்மானிக்கப்படுகிறதா? இந்தியாவினுடைய ஜியோ பொலிட்டிக்கலாக, அதாவது சர்வதேச அரங்கில் இந்தியாவினுடைய மதிப்போ இல்லை அந்தஸ்தும் குறைக்கப்படுகிறதா? இந்தியாவின் அதிகாரத்தை மட்டுப்படுத்த முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வெற்றி கண்டு விட்டதா? இல்லை மித்த நாடுகளுடைய பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய சர்வதேச உறவுகள், மித்த நாடுகளுடைய உறவுகளில் மோடி அரசு ஒரு சமரசம் செய்து விட்டதா அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலுக்கு பணிந்து? இந்த கேள்விகள் தான் பிரதானமாக இருக்குது. முதல்ல மக்களுடைய அத்தியாவசிய கவலையாக இருக்கக்கூடிய விலை ஏறுமா இல்லை கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நிச்சயமாக இல்லைங்க. காரணம் என்னென்னா, இது ரஷ்யாவினுடைய இந்த கச்சா எண்ணெயை நம்பி தான் இருக்கணும்னா அவசியம் இல்லை. வெளி சந்தைகளில் மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி அரேபியாவோ இல்லை எமிரேட்ஸோ இல்லை கட்டார், ஈரான் போன்ற நாடுகள், இந்த நாடுகளிலிருந்து நம்ம வாங்க முடியும். ஆனால் ஏற்கனவே ஈரானோடவும் நம்ம வெனிசுவேலாவோடும் வாங்கிட்டு இருந்த கச்சா எண்ணெயை 2019 அமெரிக்கா நிர்பந்தத்தில், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளால், அங்கே இருக்கக்கூடிய நிர்பந்தத்தில் நம்ம ஏற்கனவே நிறுத்திவிட்டோம். கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு அந்த அளவுக்கு இல்லை, நிச்சயமாக வெளியே வாங்க முடியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அதில் ஒரு கேட்ச் இருக்குது. அதாவது நமக்கு சலுகை விலையில் இத்தனை நாள் கிடைச்சிட்டு இருந்த கச்சா எண்ணெய்ன்றது இனிமேல் கிடைக்காது, ரஷ்யாவிலிருந்து கிடைக்காது. அதாவது தோராயமாக ஒரு பேரலுக்கு $2 முதல் $4 அளவுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிட்டு இருந்தது ரஷ்யாவில். அதாவது நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள், 17 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு நாம் இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். அது ஒவ்வொரு பேரலுக்கும் $2 முதல் $4 அளவுக்கு நமக்கு சலுகை கிடைச்சிட்டு இருந்தது ரஷ்யாவிலிருந்து. அது இனிமேல் கிடைக்காது. அதை நாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். தோராயமாக $2.7 பில்லியன்.
ஏறக்குறைய 20,000 கோடிக்கு மேலே நம்ம கூடுதலாக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இப்போ வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை கூடுதலான விலையில் வாங்க வேண்டியிருக்கும். ஒருவேளை தட்டுப்பாடு இன்னும் அதிகமாகி இன்னும் விலையை அதிகமாக வந்து மித்த நாடுகள்கிட்ட வாங்கும்பொழுது அவர் நிர்ணயித்தால் அதற்கும் விலை கொடுத்து வாங்கித்தான் ஆக வேண்டும், நம்மளுடைய உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக. ஸோ அந்த விதத்தில் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு தட்டுப்பாட்டின் காரணத்தினால இல்லை இந்த சலுகைக்கு போவதன் காரணத்தினால கூடுதல் விலை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு? ஒருவேளை எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்து, இல்லை ஒன்றிய அரசினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் முடிவு செய்து பெட்ரோலுடைய விலையை வந்து கூட்டக்கூடும். இந்த பெட்ரோல் டீசல் மீது நமக்கு கூடுதலாக விலை ஏறுவதற்கான வாய்ப்பு, ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய நன்மதிப்பும் சரி, இல்லை இந்தியாவினுடைய அந்தஸ்தும் சரி, இது குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 2019 ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தினதனாலும் சரி, இல்லை வெனிசுவேலா இடமிருந்து பெறுவதை வந்து நிறுத்துவதானாலும் சரி, இந்த எல்லா விஷயங்களையும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய நிர்பந்தத்திற்கு ஆட்பணிந்து அல்ல அடிபணிந்து நாம் இது போன்ற முடிவுகளை எடுக்காமல் சில நேரங்களில் உறுதியான நிலைப்பாடை எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு வலுவான நாடு, அதே மாதிரி வலிமையான நாடாக நாம் வந்து பொதுவெளியில் குறிப்பாக சர்வதேச அரங்கில் நம்மளை வந்து நிலைநிறுத்திக் கொள்வது உதவும். அந்த போன்ற முடிவுகளை வந்து பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இதுவரை எடுக்காதது என்பது ஒரு பெரிய விமர்சனமாகவே பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.